சந்தானு கங்காதேவி திருமணம். ஹஸ்தினாபுர மன்னனான சந்தனுவின் வரலாற்றுடன் மகாபாரத காவியம் தொடங்குகிறது. சந்தானு இணையற்ற வீரமும் விவேகமும் நிறைந்த மன்னன். தனது நேர்மையாலும் நல்லாட்சியாலும் மக்களின் மதிப்பில் மிகவும் உயர்ந்து விளங்கினான். அவன் ஒருநாள் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற அவன் கங்கை நதி கரை வழியாகச் செல்ல வேண்டியிருந்தது. அங்கே அழகின் திருவுருவமான பெண் ஒருத்தியை அவன் கண்டான். அவளது அழகில் மயங்கி அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். சந்தானு தனது எண்ணத்தை அவளிடம் வெளியிட்டான். அந்த பெண் கங்காதேவி என்பதை சந்தானு அப்போது அறிந்திருக்கவில்லை. சந்தானுவின் ஆசை மொழிகளை கேட்ட கங்கை, மன்னவா, தங்கள் விருப்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு நிபந்தனை ஒன்று உள்ளது. நல்லதோ தீயதோ நான் எது செய்தாலும் அதில் தாங்கள் குறுக்கிடக்கூடாது. அதை பற்றிய எந்தவிதமான எதிர்கேள்விகளையும் எழுப்பக்கூடாது. இவை மட்டுமின்றி என்னை ஒருபோதும் இழிவாக பேசவோ நடத்தவோ கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு தாங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றீர்கள் என்றால் நான் தங்களுடன் வாழ்வேன். நீங்கள் இவ்வாறின்றி தவறுகின்ற அந்த கணமே நான் உங்களை பிரிந்து விடுவேன் என்று கூறினாள். கங்கையின் அழகில் மயங்கியிருந்த சந்தனு மன்னன் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டான். இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். காலம் உருண்டோடியது. இருவருக்கும் முதல் குழந்தை பிறந்தது. அழகிற் சிறந்த அந்த குழந்தையை எண்ணி சந்தனு மனமகிழ்ந்திருந்தான் நேரத்தில் கங்காதேவி அந்த குழந்தையை எடுத்து கங்கை நதியில் எறிந்துவிட்டாள். துயரில் துடித்தாலும் சந்தனுவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் எது செய்தாலும் குறுக்கிடக்கூடாது என்பது நிபந்தனை ஆயிற்றே. நிபந்தனைக்கு கட்டுப்பட்ட மன்னன் பொறுமையுடன் இருந்தான். ஆனால் கங்கையில் விசித்திர போக்கு அத்துடன் நிற்கவில்லை. ஒரு குழந்தை, இரு குழந்தை என்றல்ல, ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்த 7 குழந்தைகளையும் கங்கை ஆற்றில் வீசினாள் கங்கை. ஆனால் 8வது குழந்தைக்கு இதே நிலைமை நேர இருந்த பொழுது சந்தனுவால் பொறுக்க முடியவில்லை. பெண்ணே, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? இந்த குழந்தையை மட்டுமாவது விட்டுவை. உனக்கு இரக்கமே இல்லையா? தன் குழந்தைகளை தானே கொள்கின்ற இந்த கொடிய பாவத்தை ஏன் நீ செய்கிறாய்? உண்மையில் நீ யார் என்று உடைந்த குரலில் அவளிடம் கேட்டான் மன்னன். அதற்கு கங்கை, மன்னா, உங்கள் வேண்டுகோளுக்கிணங்க இந்த குழந்தையை நான் விட்டு வைக்கின்றேன். ஆனால் நீங்கள் எனது நிபந்தனையை மீறிவிட்டீர்கள். தற்போது நான் தங்களை விட்டு பிரிய வேண்டியவளாய் இருக்கின்றேன். ஜக்னு முனிவரின் மகளும் தேவர்களால் வணங்கப்படுபவளும் ஆகிய கங்கை நான். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி நான் இத்தனை காலமும் தங்களுடன் வசிக்க நேர்ந்தது. நான் நதியில் எறிந்த குழந்தைகள் வசுக்கள் ஆவார்கள். சாபத்தால் பூமியில் பிறக்க நேர்ந்தது. அஷ்ட வசுக்களுக்கு என்னை தவிர வேறு யார் தாயாக இருக்க முடியும்? தங்களை தவிர வேறு யார் தந்தையாக இருக்க முடியும்? ஓ மன்னவா, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்றாள்.